ஹாய், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கடிக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எங்கள் ஊர்லலாம் வந்து நாங்கள் சிக்கடிக்கான்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் நான் அப்படியே சொல்கிறேன். அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒன்று நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணதுமே எதுக்கப்புறம் எதை ஆட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன் இப்போது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் அதிகம் வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் நம்ம வந்து கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே கடுகு வந்து எப்போவுமே வந்து எல்லா ஃபுட்டுக்குமே நான் லிமிட்டாக தான் போடுவேன். நம்ம தேவைக்கான அளவு இது மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சட்னியோ இல்லை ஏதாவது இது பண்ணுற அந்த ட்ரை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம வந்து கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து உளுந்து, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது மூணுத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும். பிகாஸ் நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் குக் பண்ணுறதுனால அடி பிடிச்சிரும். சீக்கிரம் கருகிடும். ஸோ நம்ம கருகு விடாமல் லைட்டாக அது வதங்கி வந்தாலே போதும். பிகாஸ் நம்ம சட்னி தான் அரைக்க போகிறோம். இப்போ வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், தக்காளி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுன்றதுனால காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வதக்கிடலாம். அதெல்லாம் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கடிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். சிக்கடிக்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் வதங்காது. ஸோ நம்ம மீடியம் சிம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் வந்து சிக்கடிக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ப்ராசஸ்க்கு போகலாம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வீட்டில் வந்து
கொஞ்சம் எலசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே மீடியம் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சிக்கடிக்கா ஃப்ளேவர் வந்து நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். அந்த சிக்கடிக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டாகவே போடுங்க. நம்ம பத்தலைன்னா அரைச்சப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2-3 செகண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மீடியம் சிம்லேயே வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துருங்க. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது மையாக அரைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து தாளிப்பு எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு ரைஸ், ஒரு ஆம்லெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான சிக்கடிக்காய் சட்னி. தேங்க்யூ.